ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாத ராசி பலன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாத ராசி பலனை டெய்லி நாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமுமே நவகிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். அதனால் நமக்கு பொதுவாக அந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் பயனடையலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன்னா, 7வது மாதமான ஜூலை மாதத்துடைய ராசி பலனை தான் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் மேசத்திலிருந்து கன்னி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கன்னிக்கு அடுத்து இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க ஜூலை மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்கலாம். ஸோ துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையிலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி காண்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகமாக உங்களுக்கு இந்த மாதம் காணப்படும். மேலும் இந்த மாதம் பலருக்கும் வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுமூகமாக செல்லும், செழிப்பாகவும் இருக்கும். சிலர் நீங்கள் இந்த மாதம் திடீர் புகழ் மற்றும் வெற்றியை பெறலாம். மற்றும் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் வேலையின் மூலம் உங்களுடைய நிலை உயர்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதிகமாக காணலாம். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் மேற்படிப்பு மற்றும் வேலைக்காக வெளிநாட்டிற்கு கூட செல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனமகிழ்ச்சியை அதிகமாகும். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் நிறைய கொண்டு வரும். மேலும் இந்த மாதத்தில் உங்கள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும். அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அம்சத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். கூடுதலாக இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கை முறை மேம்பாடு, மேலும் நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறுற மாதிரி இருக்கும். எனவே ஜூலை மாதத்தில் நீங்கள் நிதி ரீதியாக நன்றாக இருப்பீங்க. ஸோ ஜூலை மாதமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அதிர்ஷ்டகரமான மாதத்தில் உங்கள் காதல் குடும்ப உறவு என்ன மாதிரி இருக்கும், இதில் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். இதில் என்ன மாதிரியாக உங்களுக்கு இருக்கும், எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது துலா ராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருத்தமான துணையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டறிய இந்த ஜூலை மாதம் வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் மீண்டும் ஆர்வமும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் உற்சாகமும் வரலாம். மேலும் இந்த மாதம் உங்கள் காதல் துணையோடு நெருக்கம் மற்றும் இன்பங்கள் அதிகமாக இருக்கலாம். கூடுதலாக திருமணமான தம்பதிகளாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு நிறைய நம்பிக்கை, விஸ்வாசம், கவனிப்பு மற்றும் மரியாதையெல்லாம் இருக்கும். நீண்ட கால காதல் உறவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணமானது நடந்தேறும். மேலும் காதல் திருமணம் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கும். அதனால் காதல் திருமணம் தாராளமாக துலா ராசிக்காரங்க நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி உங்கள் வீட்லேயும் இப்போ ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் காதலை உங்கள் வீட்டில் தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இணக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கும். அதாவது திருமணம் ஆனதுக்கு பின்னாடி திருமணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை இணக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கும். மேலும் சிலர் வெளியிடங்களுக்கு பயணம் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். அப்படி நீங்கள் பயணங்கள் செய்தீங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். குடும்பத்தில் கூட குழந்தை பேரு சிலருக்கு சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்கள் மனைவியோடு நீங்கள் ஒரு சிறந்த பிணைப்பு மற்றும் பரஸ்பர புரிதலை பெறலாம். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் மனைவி அன்பாகவும் அக்கறையாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வரம் என்று கூட சொல்லலாம். இந்த ஜூலை மாதம் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குங்க.
ஸோ இந்த திருமண உறவில் மேலும் நல்லிணக்கம் காண்பதற்கு நீங்கள் ஜூலை மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா லக்ஷ்மி பூஜைங்க. இந்த லக்ஷ்மி பூஜையை செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதல் திருமண உறவில் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதனால் லக்ஷ்மி பூஜையை துலா ராசிக்காரங்க ஒவ்வொருவரும் செய்திடுங்க. ஸோ காதல் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் இப்படியான பலன்கள்லாம் உங்களுக்கு ஜூலை மாதம் கிடைக்கும். அடுத்ததாக நிதிநிலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். நிதிநிலையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 2024 உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது. ஏனெனில் பல வழியில் துளாராசிக்காரங்க உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பொழுதுபோக்கிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல தொகையை சம்பாதிக்கலாம். அதே சமயம் உங்கள் வழக்கமான வருமானம் உங்கள் தினசரி தொழில் வேலையிலிருந்து நன்றாக இருக்கும். கூடுதலாக சிலர் பல ஆதாரங்களில் இருந்து பணம் நீங்கள் பெறலாம். சில துளாராசிக்காரங்க உங்கள் தொழிலில் குறிப்பாக அரசாங்க வேலைகளில் உயர்வு மற்றும் பதவி உயர்வுகள் பெறலாம். இந்த மாதம் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தின் மூலம் வருமானம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் நிதி செழிப்பும் எதிர்பாராத ஆதாயங்களும் ஜூலை 2024 உங்களை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் மாற்றும். தொடர்ந்து உங்கள் நிதிநிலை மேம்பட நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் சூரிய பூஜை. இந்த சூரிய பூஜையை செய்து வரக்கூடிய பட்சத்தில் நிதிநிலையில் இந்த மாதிரி நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் நிறைய பெறலாம். அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோக வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் உங்கள் தொழிலில் உயர்வையும் வளர்ச்சியும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய காணக்கூடுற மாதிரி இருக்குது. உங்கள் எல்லா முயற்சிகளும் உத்தியோகத்தில் வெற்றியும் லாபமும் இருக்கும். மேலும் நீங்கள் ஒரு நல்ல பதவியை கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெறலாம். மற்றும் உங்கள் பணியிடத்தில் நற்பெயரையும் மரியாதையும் கூட பெறலாம். சிலர் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் நிலைத்தன்மையின் காரணமாக உங்களுடைய வேலைகள் அல்லது சேவைகளில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை பெறலாம். கூடுதலாக ஒரு சிலர்லாம் விளையாட்டு அல்லது அரசியலில் உயர்நிலையை கூட அடையலாம். வேலையில்லாத துலா ராசிக்காரங்களுக்கு போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்முக தேர்வுகள் மூலம் உயர் பதவியில் புதிய அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய சாத்தியமாக இருக்குது. உங்கள் தொழில் லட்சியங்கள் மற்றும் இலக்குகள் நிறைவேறலாம். ஆசைகள் நிறைவேறலாம். மற்றும் உங்கள் தொழில் அல்லது தொழில் மூலம் உங்கள் நிலை மற்றும் வருமானம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அபரிவிதமாக உயரும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இது ஒரு உயர்வான மாதமாக இருக்குங்க. இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் இறக்குமதி ஏற்றுமதி வணிகத்தில் சில இழப்புகளை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் பருத்தி, ஜவுளி மற்றும் ஆடை தொழில்களில் உள்ளவர்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபத்தை பெற முடியும். அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருத்துவம் தொடர்பான வணிகங்களும் உங்களுக்கு லாபத்தோடு சீராக இயங்கும். அதே நேரத்தில் ஹோட்டல், பயணம் மற்றும் உணவு தொழில்கள் உங்களுக்கு போதுமான பணத்தை அளிக்கக்கூடும். மேலும் மால்கள் அல்லது பல்பொருள் அங்காடிகளில் கடைகள் வைத்திருப்பவர்கள் உங்கள் விற்பனை மற்றும் லாபத்தில் கணிசமான உயர்வை காண முடியும். ஊகங்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் விவசாயம் ஆகியவை பல வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரியல் எஸ்டேட் மற்றும் விவசாயம் ஆகிய தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பல வகைகளில் உங்களுக்கு மிதமான லாபத்தை மட்டும் பெறுற மாதிரி இருக்குது. அதே சமயம் பரஸ்பர நிதிகள் மற்றும் முதலீடுகள் மூலம் ஊக ஆதாயங்கள் இருக்கும். உங்களுடைய தொழிலில் மேன்மை பெற நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஆங்காரன் பூஜை, அதாவது செவ்வாய்க்கிழமை பண்ண வேண்டிய ஆங்காரன் பூஜை. இந்த பூஜையை செய்து வரக்கூடிய பட்சத்தில் தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான பலன் நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறமா ஆரோக்கியத்தை பார்க்கும்போது ஜூலை 2024 உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும். மேலும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி, அதிக ஆற்றல் மற்றும் உற்சாகத்தோடு நீங்கள் ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் இருப்பீங்க. இருப்பினும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படலாம். ஆனால் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. விபத்துக்கள் அல்லது சண்டைகளால் ஏற்படக்கூடிய சிறிய காயங்களால் சிலர் பாதிக்கப்படலாம். ஆனால் விரைவில் குணமடையலாம். எனவே உங்களுக்கு கூடுதல் மருத்துவ சிக்கல்கள் அல்லது செலவுகள் எதுவும் இருக்காது. ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டியது இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்களால் சிலர் இந்த மாதம் நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் சில மருத்துவ கணிப்பு அல்லது பரிசோதனை தேவைப்படலாம். சில உடற்பயிற்சி அல்லது யோகா வகுப்புகள்லாம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறையை சிறப்பாக மேம்படுத்திக்கலாம். ஸோ ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் துளாராசிக்காரங்க மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் பள்ளி அல்லது கல்லூரியில் படிப்பில் தேர்வில் சிறப்பாக செயல்பட முடியுமா? முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா? மேலும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்கள் வசம் இருக்கிறதுனால தொட்டது எல்லாமே தொடங்குமா?
உங்கள் உயர்கல்வி மற்றும் வேலை நோக்கத்திற்காக நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லலாமா? மேலும் உங்களில் சிலர் வெளிநாடுகளில் உதவித்தொகை மற்றும் தகுதியை கூட பெற முடியுமா? சிலர் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி கூட நீங்கள் பெறலாம். ஆசிரியர்களும் அதிகாரிகளும் துலா ராசிக்கார மாணவர்கள் உங்ககிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. கூடுதலாக மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையை சேர்ந்தவர்கள் உங்கள் கல்வி தேடலில் வெற்றி பெற முடியும். அதே நேரத்தில் சிலர் ஜூலை 2024 மேலாண்மை, ஊடகம் மற்றும் வணிக படிப்புகளில் சிறப்பாக செயல்பட முடியும். ஆக மொத்தம் மாணவர்களுக்கு சிறப்பான மாதமாக ஜூலை மாதம் இருக்கும். ஸோ ஜூலை மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நாளைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதே போல் தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.